போயிட்டு காசு குடுத்துட்டு வந்து. ஆமாம்மா 10 ரூபாய் யாராம்பா? என்னுடைய பெயர் சொன்னவருக்கு தெரிந்ததா என்னடி? போயிட்டு வரீங்களா காசு 10 ரூபாய் கொடுத்துடணும் ஒழுங்கா. அன்றைக்கு மாதம் வச்ச சுந்தரமாக வந்த அன்னம் போல் நடுநடந்து என் பின்னே ஜடை குறுங்க 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலாக விலகி வரக்கூடிய எமது பெயர்தான் தெய்வத்திற்கு ஒப்பான எமது பெயர்தான் தெய்வ பத்தினி. அம்மன் தெய்வ பத்தினி. உண்மைதான் அடி. தெய்வ பத்தினியா இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என் தாய் தந்தை யாரு? நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? அரியன 10 மாதம் தான் சுமந்த அரியம்மா சேர்ல கொண்டு வந்து ஒரு பூ போட்டு ஒரு பொட்டு வச்சு அவத்துல வைங்க. வைங்க நான் ஜூம் பண்ணிக்கிறேன். சேர் வச்சு கொஞ்சம் பூ ஒன்று போட்டு அவத்துல வைங்க. அது உலகம் முழுவதும் பார்ப்பாங்க. இந்த தெய்வ பத்தினி இந்த தெய்வ பத்தினியாகப்பட்டவள் என்னை பெற்றெடுத்த என் தாயார் சுந்தரவல்லி. ஆமா, ஒரு தந்தை வேண்டும். என் தந்தையார் சுந்தரராஜன் என்று சொல்லலாம். சுந்தரராஜனுக்கும் சுந்தரவல்லி அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்து ஒரு மாலையிட்டு என் கணவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? மாலை நல்ல
ராஜனுக்கும் சுந்தரவல்லிக்கு மகளாக பிறந்து நான் எக்குலத்தரசனை திருமணத்தை செய்தேன் தெரியுமா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புரசன். கணவனம் அதியாத பெண்டி குடுக்கி யமன் ஆகுவாளாம். கணவனுடைய பாதத்தை எவள் ஒருத்தி பெண்பெற்றி பொறவள் அவள் கற்புக்கு அரிசி ஆகுவாளாம். அம்மா கற்புடைய மாதர்கள் தன் கணவன் பெயரை வாயினால் சொல்ல மாட்டார்களாம். எப்படி? தன் வாயினால் கற்புடைய மங்க கணவர் பேர் சொல்ல மாட்டாங்க. ஆமா. சரி சரி. ஆமாமா. அப்பேற்பட்ட என் கணவன் யார் தெரியுமா? யாரு? வட மதுரை ஜெகத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய அப்பண்ணா சாமியை திருமணத்தை செய்தேனடி. அப்பண்ணசாமி. ஆமா. சரி சரி. அப்படி அப்பண்ணசாமி திருமணம் செய்து குழந்தைங்க இருக்குதாமா? அம்மா அப்பண்ணா சாமியை திருமணத்தை செய்து குழந்தை இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார். அம்மா அப்பண்ண சாமியை திருமணத்தை செய்து அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நாங்க இருவரும் குழந்தை இல்லாமல் வரைக்கு வாழ்ந்து வருகிறோம். அடி கண்ணம்மா, என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? இதோ என்னுடைய மகன் ஆனா பெற்றெடுத்தாதான் பிள்ளையா, பெற்கவில்லை என்றாலும் பிள்ளைதான். ஆனா என் மச்சாண்டாரும் என் குழந்தைனாரும் ஆனா நான் அப்படி நினைக்க கிடையாது. என் வபத்துல பிறந்த குழந்தையா நினைக்கிறேன். அவன் தாய் தந்தை இருவரும் ஆண்டுபடுத்தி விட்டா. நாங்க தான் பெற்ற பிள்ளையாக பாவித்து அஞ்சு சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்தில் இருந்து தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகும். ஆனா அவங்க என்ன ஆகுறாங்க? எனக்கு மச்சாண்டாரு குழந்தைனாரு, நான் அவங்களுக்கு என்ன ஆகுறேன்? அண்ணி. ஆனா அண்ணின்னு சொல்லி வாயாரு கூப்பிட மாட்டாங்க, அம்மா அப்படி என்று அழைப்பார்கள். அதை போல நாங்கள் வளைத்து வாலிப செய்து இப்பொழுது 16 வயது பாலராக இருக்கிறார்கள் இருவரும். ஆமா. ஆனா உங்களுக்கு மகன் தான். ஆமா. ஆனா அப்பண்ணசாமியை திருமணத்தை செய்து நாங்க குழந்தையை பெத்துட்டா பாசம் யார் மீது போவோம்? குழந்தை மேல போயிருமே. குழந்தை மேல போயிரும் சொல்லி இவங்க வந்து அனாதை ஆயிருவாங்களே அப்படி என்று சொல்லி நாங்க குழந்தையே பெற்கவில்லை. அடி பாவம் பாவம் பாவம். அதனால இன்று தினமாகப்பட்டது நீ ஓடோடு வந்திருக்கிறாய். என்ன காரணம்? யாது விஷயம்? குழந்தைனாரு உங்களை பார்க்க வரேன். அப்படியா? அப்படியாகட்டும்.